என் பையனோட படிப்பு கெடக்கூடாதுங்கிறதுக்காக அவனை என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு போயிருந்தேன். அவன் அதுக்கப்புறம் தன்னோட காதல சரிதா கிட்ட சொல்லியிருக்கான். சரிதா தனக்கு காதல பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கா. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அவ என் பையனை அடிச்சிருக்கா. வாய்க்கு வந்தபடி கேவலமா பேசியிருக்கா. அதுல இருந்து என் பையன் அப்செட் ஆயிட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு சரிதாவோட நடவடிக்கைக்கு காரணம் தெரிஞ்சிருக்கு. என்ன? சரிதா வேற ஒரு பையனை விரும்பி இருக்கா. யார் அந்த பையன்? டாக்டர் தமயந்தியோட தம்பி, பேரு நிக்கில். இந்த விஷயத்தை யார் சொன்னது? என் பையனும் அந்த நிக்கிலும் சரிதாவோட பணத்தை பார்க்க வந்தப்ப பேசி இருக்காங்க. அப்ப 2 பேரையும் நான் பாத்திருக்கேனா? கண்டிப்பா பாத்திருப்பீங்க. நிறைய பசங்க வந்தாங்க, அதுல யாருன்னு ஞாபகம் வரல. சரி, இப்போ உங்க பையன் எங்க இருக்கா? ஏன் சார்? நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வேண்டாம் சார். ஏன் அப்படி சொல்றீங்க? என் பையன் தன்னை சரிதா ரிஜெக்ட் பண்ணதுல இருந்து ஏறக்குறைய வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கான். அவனை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் நீங்க அவன்கிட்ட சரிதா விஷயத்த பத்தி கேக்குறது எனக்கு வேண்டான்னு படுது. போலீஸுக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதி மிரட்டுற அளவுக்கு என் புள்ள தைரியசாலி கிடையாது சார். அப்ப நான் உங்க பையனை சந்திக்கவே வேண்டாங்கிறீங்களா? சந்திங்க, நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். ஆனா சரிதாவோட டாபிக்க பத்தி பேச வேண்டாம். Please. துப்பாக்கி எடுக்காத. சத்தம் கேக்குது. ஆமா, என்ன பண்ற பாரு. வாங்க சார். ஏய், யாரு யாரு வெளியே கதவை தாள் போட்டிருக்கிறது? யாரு அது? ஏய், யாரு அது? கதவை தர. ஏய், கதவை தரங்கறல்ல. ஓபன் தி டோர். ஏசிபி சார், என்ன சத்தம் கேட்டுச்சு? ஏசிபி சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஏசிபி சார், என்ன சார் இது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். சொல்லுங்க சார். ஏசிபி சார். கமிஷனர் சார், நீங்க அர்ஜென்டா என் வீட்டுக்கு வரணும். ஏசிபி சங்கர் இறந்துட்டாரு சார். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சே தீரணும் சார். ப்ளீஸ் சார். வாங்க மிஸ்டர் நிகில். வாங்க மிஸ் தமயந்தி. ப்ளீஸ் பீ சீட்டட். Thank you. இவர்தான் சரிதாவோட அப்பா ராமசாமி ராஜகோபாலன். பேசிக்கலையே தவிர பார்த்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர் தமயந்தி, உங்களை நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்றத உங்களால கெஸ் பண்ண முடியுதா? எஸ் சார். ஆனா ஏதோ சரிதா பத்தின விஷயம்னு லேசா யூகிக்க முடியுது. யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். நம்ம சரிதாவோட டாபிக்ல. எந்த டாபிக்? அதான் சரிதா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த டாபிக். ஆமா. அதோட தலைப்பு கூட ஏதோ இருக்கே, அது என்ன? மனிதனால் முதுமையை வெல்ல முடியுமா முடியாதாங்கிறத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா. எக்ஸாக்ட்லி அந்த சப்ஜெக்ட்ல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நாங்க சந்தேகப்படுறோம். என்ன சார் சொல்றீங்க? சரிதாவோட கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்கு. அவ தற்கொலை பண்ணிக்கல, கொலைதான் செய்யப்பட்டிருக்கான்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. நிகில், என்ன சிரிக்கிறீங்க? அக்கா கிட்ட சொன்ன அந்த பொண்ணு சரிதா யார காதலிச்சான்னு தெரியாது. பட் அவ மட்டும் கில்லாடி மாதிரியான ஆளு சார். அவன் சொன்ன மாதிரியே சரிதா கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு நீங்க சொன்னதும் சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? அது நேத்து ஏசிபி சங்கர் சார் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னாரு. என்
என் பொண்ணு பண்ணிட்டு இருந்த அந்த ரிசர்ச் சாத்தியமா டாக்டர்? எது ஒரு மனிதனுக்கு முதுமையில்லாத வாழ்க்கை என்பது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட சராசரி ஆயுள் 40 வருஷம்தான். ஆனா இந்த 2013 வருஷத்துல மனிதனோட சராசரி ஆயுள் 70ல இருந்து 75 வருஷம். இதுக்கு காரணம் மருத்துவ விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சதுதான். இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளோட பேராசைதான் முதுமையே இல்லாத ஒரு மனிதனோட வாழ்க்கை. இது இயற்கைக்கு எதிரான ஆராய்ச்சின்னு தெரிஞ்சும் ஜப்பான் போன்ற நாடுகள் இதுல ஆர்வம் காட்டுது. அது என்ன ஆக்டிவிட்டி ஆஃப் டிலோமியஸ்? ஒரு மனிதனோட செல் வளர்ச்சிங்கிறது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெருகி பெருகி வளர்ந்துகிட்டே வரும். ஒரு காலகட்டத்துல அந்த வளர்ச்சி நின்னுடும். இப்படி நின்னு போன அந்த செல்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது உடம்புக்குள்ள உறுப்புகள்லாம் தளர்ச்சி அடையுது. தோள்கள் சுருங்கும், ரத்த குழாய் சுருங்கும். ரத்த குழாய் சுருங்கிறதுனால ரத்த ஓட்டத்தோட வேகம் வித்தியாசப்படும். இந்த காரணத்தாலதான் மனுஷனோட இளமையான தோற்றம் மாறுது. சோ ஒரு மனுஷன் எப்பவும் இளமையா இருக்கணும்னா அவனோட செல்கள் தொடர்ந்து பெருகிக்கிட்டே வரணும். அப்படி அந்த செல் வளர்றதுக்கு அந்த செல் உள்ள இருக்கிற குரோமோசோம் தான் காரணியா இருக்கும். அந்த குரோமோசோமோட நுனிகளோட இன்னொரு பேர் தான் டிலோமியஸ். இந்த டிலோமியஸ் தான் ஒரு மனிதனை இளமையாக்கவும் முதுமையாக்கவும் காரணமா இருக்கு. இந்த குரோமோசோம்களோட நுனிகள், அதாவது டிலோமியர்களின் நீளம் அதிகமா இருந்தா வயசு குறையும்னும், டிலோமியர்கள் நீளம் குறைவா இருந்ததுன்னா வயசு அதிகமாகும்னு உயிரியல் விஞ்ஞானம் உறுதிப்பட சொல்லுது. அதாவது டிலோமியர் நீளம் மனித குரோமோசோம்கள்ல குறையாம பாத்துக்கிட்டாலே போதும். ஒரு மனுஷன் தன்னோட 90வது வயசுலயும் 40 வயசு ஆள் போல இளமையோடவும் நல்ல ஆரோக்கியத்தோடவும் இருக்க முடியும். இந்த ரிசர்ச் தான் சரிதா பண்ணிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னா. சரிதாவுக்கு பயங்கரமான மூளை. இந்த பிரச்சனை தான் என் பொண்ணு சாவுக்கு காரணமா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம் சார். She is brilliant than others. யாரு வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றவ. அப்படி யாராவது மிரட்டினா அந்த கான்செப்டை சொல்லக்கூடிய கேரக்டர் இல்ல அவ. ஓகே டாக்டர் தமயந்தி, எனக்கு வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவையா இருந்தா மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். ஷூர். அப்போ நாங்க கிளம்புறோம். ஓகே, வரேன் சார்.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.